வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்ட்ரென்சிக், எக்ஸ்ட்ரின்சிக் டைம் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ தான் டைம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு நான் நிறைய டைம் அந்த எப்படி நம்ம வந்து லைவாக அதை கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலும் நிறைய நண்பர்கள் வந்து இது எனக்கு புரியலை, இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஃபார்முலாவை நம்ம வந்துட்டு ஒரு காரணமாக காட்டி அதை நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலோட டிஸ்க்ளைமரை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு ஒரு அட்வைஸ் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் வாங்கலாம், இந்த இடத்துல விற்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்வைஸ் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கால் ஆப்ஷனுக்கு ஒரு ஃபார்முலாஸ், அதாவது என்னென்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ நம்ம எப்படி வந்துட்டு எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷனுக்கு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஸ்பாட்டோட இன்றைக்குள்ள விலையை வச்சு நம்ம அடிப்படையாக வச்சு இதை பார்க்கலாம். ஸோ கால் ஆப்ஷனுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்க்குறதுக்கு ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இப்போ ஸ்பாட் ப்ரைஸ் எங்கே இருக்குது? ஸோ 23,897 அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வந்து ஸ்பாட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா நம்ம 23,800 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா ஏடிஎம்மில் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூங்கிறது இருக்காது. அது வந்து ஜீரோவாக இருக்கும், இல்லைனா வந்துட்டு ₹1 இருக்கும், ₹2 இருக்கும். சம்டைமில் அது சுத்தமாக இல்லாமல் ஜீரோவாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா, வர இந்த ஸ்ட்ரைக் எடுத்துருந்தேன், ஏன்னா உங்களுக்கு குழம்பக்கூடாது இல்லையா, அதனால். ஓகே, சரி. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்துட்டு 23,800 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ 23,800 அப்படிங்கும்போது அப்போ 23,800 ஸ்பாட் நிற்கிற ப்ரைஸ் அதை மைனஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது என்னென்னா, ஸ்பாட்டோட ப்ரைஸில் இருந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை மைனஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்பாட் ப்ரைஸ் எங்கே இருக்குது? இப்போ 23,897 ஸ்பாட் இருக்குது. ஓகேவா? ஸ்ட்ரைக் என்ன எடுத்திருக்கோம்? நம்ம 23,800 எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இதை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோ வரும்? ஸோ ₹97 அப்படிங்கிறது வேல்யூ வரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நிறைய நண்பர்கள் வந்து இது ரொம்ப பொறுமையாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஸ்பாட் வந்து 23,897. ஓகேவா? ஸோ இது ஸ்பாட் நிற்கிது. நம்ம எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன எடுத்திருக்கோம்? 23,800 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம எடுத்திருக்கோம் கால் ஆப்ஷனில். ஓகேவா? அப்போ இதில் இந்த 800 அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணோம்? ஸ்பாட்டில் இருந்து இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? ₹97 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இதுதான் இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ, உண்மை விலை. இந்த உண்மை விலை எப்போ வரும்? கரெக்டாக அந்த எக்ஸ்பைரி டே வந்து நமக்கு வந்துட்டு பக்கம் வரும்போது தான் இந்த ₹97 அப்படிங்கிறது உண்மை விலை அப்படிங்கிறது வரும். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி டே இல்லை இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு இப்போ ப்ரீமியம் விலை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரீமியம் விலை வந்துட்டு ₹239 இப்போ எல்டிபி இருக்குது. லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்லைனா இதை க்ளோஸ் ப்ரைஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ₹239 இப்போ எல்டிபி இருக்குது. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோன்னா, இப்போ எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ இதில் எவ்வளோ இருக்குது, அந்த டைம் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ அந்த 239 மைனஸ் 97 நீங்கள் பண்ணிங்கன்னா ₹142 அப்படிங்கிறது டைம் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிள். இது கால் ஆப்ஷனுக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ₹142 அப்படிங்கிறது டைம் வேல்யூ வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் வந்துட்டு காலுக்கு பார்க்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ இதே புட் ஆப்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, புட் ஆப்ஷனுடைய ஃபார்முலா நம்ம பார்க்கலாம். புட்டுக்கு பார்க்கும்போது என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம வந்து இந்த மணியில் தான் நம்ம பார்க்கணும். காலில் எப்படி நம்ம இந்த மணியில் பார்த்தோமோ அது புட் ஆப்ஷனில் இந்த மணியில் பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஸ்பாட் எங்கே இருக்குது? 23,897. ஸோ 23,897 அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்துக்கிட்டீங்க 23,900 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு பார்க்கும்போது என்ன, இது புட்டுக்கு பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸ். ஓகேவா? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும். அப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன எடுத்துக்கிறோம்? 24,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? 24,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துருக்கோம். மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸ். ஸ்பாட் எங்கே இருக்குது? 23,897. ஓகேவா? அப்போ இதை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோ வரும்?
ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ 103 ரூபா அப்படிங்கிறது இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகேவா? இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ மைனஸ் பண்ணும்போது 103. ஸோ 103 ரூபா அப்படிங்கிறது இன்ட்ரென்சிக் வேல்யூவாக இதில் நமக்கு கிடைக்கி. இங்கே 103 கொடுத்துருக்கேன்னா, ஸோ இப்போ எல்டிபி லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ், இது க்ளோஸ் ப்ரைஸ் ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்புறம் க்ளோஸ் ப்ரைஸு எல்டிபி வச்சுக்கலாம். 216 ரூபாவில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன போட்டிருக்கேங்க, 210. இப்போ இதோடைய எக்ஸ்டென்சிக் வேல்யூ டைம் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ 216 மைனஸ் 103. 103 எங்கிறது வந்திருக்கு, இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ. அப்போ அதோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 113 ரூபா. இந்த 113 ரூபா தான் டைம் வேல்யூ. ஓகேவா? இப்போ சிம்பிளாக புரியுதா உங்களுக்கு? ஸோ புரியாத நண்பர்கள் இன்னும் திரும்ப கூட இந்த வீடியோ இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் கால்க்கு புட்டுக்கு நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகேவா? எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம ஏன் இதை ஏடிஎம்ல பார்க்கல அப்படின்னா, இப்போ ஏடிஎம் நம்ம எது வந்துட்டு இப்போ எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், 23,900 அப்படிங்கிறது எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ 23,900 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்பாட் எங்கே நிற்கிது, 23,897 நிற்கிது. அப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், ப்ரைஸ் வந்து மைனஸில் வரும், 3 ரூபா மைனஸில் வரும். அப்போ அங்கே என்ன இருக்குது, டைம் வேல்யூவே இல்லை, சரி இது என்ட்ரன்சிக் வேல்யூவே இல்லை. ஓகேவா? ஃபுல்லாக அந்த ப்ரீமியம் இப்போ நீங்கள் 23,900 அப்படிங்கிற ப்ரீமியம் எடுத்திங்கன்னா அதோட விலை எல்லாமே டைம் வேல்யூ மட்டும்தான். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணால் ஒரு புரிதலுக்காக உங்களுக்கு வந்துட்டு ஸ்பாட்டில் இருந்துட்டு 100 பாயிண்ட் ஐடிஎம் காலையும் ஐடிஎம் புட்டையும் வச்சு இன்ட்ரென்சிக் ஃபார்முலாவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ, இப்படி தான் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் எந்த ப்ரீமியமுக்கு வேணாலும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஸ்பாட்டு மைனஸ் ஸ்ட்ரைக்கு. ஓகேவா? இது வந்துட்டு கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷனுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸ். ஸோ இது சிம்பிள். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ இதை பாருங்கள். இது வந்துட்டு நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு எப்போ நமக்கு வரும் அப்படின்னா, டைம் டு எக்ஸ்பிரி. இப்போ அந்த வீக்லி வந்து நமக்கு எக்ஸ்பிரி ஆகும்போது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விலை வந்துட்டு மாற்றம், அதாவது டைம் டிகே வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு நாளுடைய டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பிரி டே வரும்போது ப்ரீமியம் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த டைம் வேல்யூ எல்லாம் வந்து நமக்கு வந்துட்டு போயிட்டு, இப்போ நான் அடுத்து வரக்கூடிய எக்ஸ்பிரி டே நமக்கு 28 இருக்கு இல்லையா? ஸோ 28ஆம் தேதி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கேப், இப்போ நீங்கள் நமக்கு ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் 50 பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ 50 பாயிண்ட் இருக்கும். அப்போ இப்போ அட் த மணி நமக்கு இங்கே இருக்குது அப்படின்னா, அப்போ இங்கே இருக்கக்கூடிய இதில் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 50 ரூபா தான் விலை இருக்கணும். ஓகேவா? ஸோ இது ஏடிஎம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நான் ஸ்கிராப்பில் காமிக்கிறேன், சார்ட்டில் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஏடிஎம்மாக எடுத்துக்கிறோம். 23,900 அப்படிங்கிறத அட் த மணியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுக்கிறோம். ஸோ 900லேருந்து 850 அப்படிங்கிறது வந்து 50 பாயிண்ட். ஓகே, அதே மாதிரி 900லேருந்து 950 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் 50 பாயிண்ட். அப்போ இந்த ப்ரீமியமும் 50 ரூபா இருக்கணும், இந்த ப்ரீமியமும் 50 ரூபா தான் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி 800 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரீமியம் 100 ரூபா இருக்கணும். ஸோ இதே மாதிரி இங்கே 700 போனீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே 200 ரூபா இருக்கணும். அதே மாதிரி இங்கே நீங்கள் ஒரு 100 பாயிண்ட் போகிறீங்க, 24,000 போகிறீங்கன்னா இங்கே 100 ரூபா இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு 200 ரூபா இருக்கணும். ஸோ இவ்வளோதான். ஆனால் இதில் பேலன்ஸ் இருக்கிற ப்ரீமியம் எல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம். ஸோ அதுதான் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. ஓகே, ஸோ அந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவை தான் நம்ம டைம் வேல்யூ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் சார்ட்டில் நீங்கள் இங்கே ஸ்பாட்டில் இருந்து ஏடிஎம்மில் இருந்து அட் த மணியிலேருந்து எதை நீங்கள் போகிறீங்களோ 100 பாயிண்ட் போனீங்கன்னா அந்த ப்ரீமியமில் 100 தான் இருக்கணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அங்கே விலை வந்து வேறு இருக்கும், 100 ரூபா இருக்காது, 150 ரூபா இருக்கும், 200 ரூபா இருக்கும், 300 ரூபா இருக்கும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் இது. ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த ஃபார்முலா இப்போ நம்ம காமிச்சோம் பார்த்தீங்களா, கால் ஆப்ஷனுக்கு எப்படி நீங்கள் பார்க்கணும், புட் ஆப்ஷனுக்கு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரென்சிக் எக்ஸ்ட்ரின்சிக் பார்க்கக்கூடிய ஃபார்முலா. ஒரு ப்ரீமியமில் எவ்வளோ வந்து உண்மை விலை இருக்குது, பேலன்ஸ் இருக்கிறது எல்லாம் என்ன அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் அண்ட் ப்ரீமியம், அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இங்கே எல்லாமே வந்துட்டு ஒரு ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ. ஓகேவா? ஸோ டைம் வேல்யூ தான் நமக்கு என்ட்ரி, டைம் வேல்யூ தான் டார்கெட். ஸோ ஆப்ஷனில் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஆப்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த டைம் வேல்யூ தான் ஆப்ஷனுடைய செல்லருக்கு வந்து ப்ராஃபிட்டாக புக் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டைம் வேல்யூ தான் நம்ம வந்துட்டு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் ஆப்ஷனுக்கு அப்படிங்கிறதான் இங்கே கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் மார்க்கெட்டில் 2 விஷயம் நமக்கு வந்துட்டு நல்லாவே ஒர்க் ஆகும். ஒன்று டைம் வேல்யூ, இன்னொன்று மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இங்கே விஷயம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே நம்ம வந்துட்டு நான் சொன்னாலே இவ்வளோ இப்போ நம்ம உங்களுக்கு சொன்ன இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்துட்டு டைம் வேல்யூவை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே டார்கெட்டாகவும் என்ட்ரியாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின, அதாவது இந்த நம்ம கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் நம்பர் சொல்கிறேன், 94875 ஓகேவா 26393. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.